ஆமென். மோசேட்ட வந்து அதுதான் கர்த்தர் வந்து திரும்ப திரும்ப மோசே உன்னை நான் அனுப்புறேன் மோசே. மோசே இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மோசே இதை முதல்ல அக்செப்ட் பண்ணல. ஆமென். மோசே வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே. ஆமென். இதை பல முறை பல மேடைகளில் ஆண்டவர் சொல்ல வச்சிருக்கிறார், இங்கே சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர் கோபத்தை உண்டாக்குற அளவுக்கு மோசையை வந்து தடுக்கிறார். வேண்டாம் 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 வேண்டாம். ஆமென். என்ன இல்ல வேற யாரையாகிலும் அனுப்பும் என்று சொல்லும்போது பைபிள் சொல்கிறது ஆண்டவருக்கு கோபம் உண்டாயிற்று. அந்த இடத்துல தான் ஒரு நாள் ஆண்டவர் தியானிக்க வச்சார். ஆமென். சரி மோசே உன்னை விட்டுறேன். அவன் நீ வேண்டானா எனக்கு நீ ஒரு காரியத்தை செய். உன் வயதுள்ள ஒருத்தனை நீ கூட்டிட்டு வா, அவனை நான் பயன்படுத்துறேன். எனக்கு ஆரோன் தேவையில்லை, ஆரோன் தேவை, நான் இதுக்கு ஒண்ணு தேடி வர போறேன். எனக்கு நீ வேணும். நீ உனக்கு நிக்க விருப்பம் இல்லையா, நீ எனக்கு ஒரு காரியத்தை செய். நீ போ உன் ஜனக்கூட்டத்தில் போய் உன் வயசுல ஒருத்தனை கூட்டிட்டு வா. மோசே போறார். ஒவ்வொரு வீட்டு கதவையை தட்டி கேட்டிருப்பார். என்ன கேட்டிருப்பார் தெரியுமா? என் வயசுல யாராவது இந்த வீட்டுல இருக்கிறாங்களா? எல்லா கதையும் தட்டி கேட்கும் போது எல்லா வீட்டுல இருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? மோசே உன்னை விட மூத்தவன் இருக்கிறான், உன்னை விட இளையவன் இருக்கிறான், உன் வயதுல யாருமே இல்ல. மோசைக்கு புரியல, என்ன இத்தனை ஜனக்கூட்டம் நம்ம கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு வீட்லயுமா என் வயசுல ஒருத்தன் இல்ல, நான் மட்டும் தான் பிறந்தேனா? எல்லா வீட்லயும் தட்டிட்டு வந்துட்டேன், எல்லா வீட்லயும் இந்த பதில் தான் வருது சொன்னதும் அந்த பாட்டி சொல்றாங்க, நீ பிறந்த அதே நாள்ல எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. எனக்கு மட்டும் இல்ல, நீ தட்டிட்டு வந்து அநேக வீட்டுல பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆனா அன்னைக்கு இருந்த ராஜா ஒரு கட்டளை போட்டிருந்தா. என்ன கட்டளை தெரியுமா? பிறக்கிற ஆண் குழந்தை எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று. உங்க அம்மா ஒரு 3 மாசம் பொத்தி பாதுகாத்தாங்க தெரியுமா? அதே போல நானும் என் பிள்ளையை பொத்தி பாதுகாத்து பார்த்தேன். நீ அழுத, உன் சத்தம் அவனுக்கு கேட்கல, என் பிள்ளை அழுதுச்சு. அந்த சத்தம் அவன் காதுல கேட்டு என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டுட்டான். உங்க அம்மா ஒரு பெட்டியில வச்சு நைல அனுப்பிவிட்டாங்க தெரியுமா? இதே போல நான் மட்டும் இல்ல, பல பெற்றோர் ட்ரை பண்ணி பார்த்தார்கள். உன் பெட்டியில இருக்கிற நீ மட்டும் காக்கப்பட்ட, மற்ற பெட்டியில இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அதே தண்ணீருக்குள்ள மூழ்கடிச்சு சாகடிச்சுட்டான். மோசைக்கு தெரியல. மோசை இப்போ ஆண்டவர் வெயிட் பண்றார், முச்சடியில ஓடி போறார். ஆண்டவரே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவரே நான் பிறந்த வருஷத்துல இத்தனை பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்க, ஆனா எல்லா பிள்ளைகளையும் அன்னைக்கு இருந்த ராஜா கொண்டு போட்டா, நான் மட்டும் காக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், நீ காக்கப்பட ரீசன் என்ன தெரியுமா? உன் அம்மா செஞ்ச புண்ணியமோ அக்கா செஞ்ச புண்ணியமோ கிடையாது. நான் உன்னை இதுவரை விட்டு கொடுக்காம நடத்திட்டு இருக்கிறேன். நான் உன்னை இதுவரை விட்டு கொடுக்காம நடத்திட்டு இருக்கிறேன். இப்ப மோசே கேக்குறான், ஏன் ஆண்டவர் என்னை விட்டு கொடுக்கல? அன்னைக்கே என் வாழ்க்கை அந்த சின்ன பிள்ளைங்க கூட்டத்தோடு நானும் முடிந்திருப்பேன். ஆனா இப்படி ஒரு நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேனே. இப்படி 80 வயசுல ஆட்ட மேய்ச்சிட்டு இந்த வனாந்திரத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேனே. இப்படி ஒரு நிலைக்கு என்னை கொண்டு நிறுத்துவதற்கா? இல்ல மோசே, உன்னை நான் அனுப்புவேன். உன்னை குறித்து ஒரு தேவ சித்தம் இருக்கிறது. அதனாலதான் உன் லைஃப்ல சாத்தான் பல விதத்தில் போராடி பார்க்கிறான். ஆரோனுக்கு இல்லாத பிரச்சனை நீ சந்திக்க ரீசன், மிரியாம் பார்க்காத பிரச்சனை நீ சந்திக்க ரீசன், பல இடத்துல நீ பல காரியங்களை தனியா சந்திக்க ரீசன். உன் மேல ஒரு தேவ சித்தம் பலமாய் போடப்பட்டிருக்கிறது. நம்புற தேவ பிள்ளைங்க ஆள் பறி போடு. என்னை குறித்து ஒரு தேவ சித்தம் உண்டு.